என் மகனே, என் மகளே, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருப்பாய், ராஜ முடியுமாய் இருப்பாய். அப்படின்னா ராஜாக்கள் தலையில வைக்கிற கிரீடம் அது ஒரு அதிகாரத்தை குறிக்கும், மேன்மையை குறிக்கும். நான் உன்னை ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பேன், அதிகாரம் உள்ளவனாய் வைப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு அனாதைங்க, ஒரு ஏழை குடும்பங்க, எனக்குன்னு யாருமே இல்லை, அக்கறை காட்ட யாருமே இல்லை, எனக்கு ஒருடைய வாழ்க்கை அமையுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ்தர் என்கிற ஒரு வாலிப மகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம்ல. தாய் தகப்பன் இல்லாதவள், ஆனால் அந்த மொர்தெகாய் என்கிறவருடைய சிறிய தகப்பன் அவளை வளர்த்தார். தேவன் அவளை எப்படி உயர்த்தினார்? ராஜாத்தியாக உயர்த்தினார், ஒரு கிரீடமாக வைத்தார். 127 நாடுகளுக்கு ராணியாக இருந்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரால் உயர்த்த முடியும், உங்களை உயர்த்த முடியும். நீங்க அற்புதங்களை காண்பீங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் என்னை ராஜ முடியாய் அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறீர், என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவே நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.